நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நான் ஹனிமூன் போனேன்னா என் சொந்த காசுல தான் போனேன், வேற யாரோட காசுலையும் போக மாட்டேன். விஸ்வா, விஸ்வா கொஞ்சம் நில்லு. அடடா விஸ்வா, என்ன இது? எனக்கு புரியுது நீ கோவமா இருக்கேன்னு. உன் கோவத்தை இந்த கார்பெட் மேல காமிச்சா என்ன அர்த்தம்? இது மேல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு கருணை காட்டு ப்ளீஸ். விஸ்வா, நீ சொன்னது கரெக்ட் தான். மியூசிக்ங்கிறது உன்னோட ட்ரீம், உன்னோட விருப்பம். ஆனா இதோட சேர்ந்து நீ மத்தவங்களோட விருப்பத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்ல. விஸ்வா, தாத்தா கிட்ட நீ உண்மையிலேயே ரொம்ப கோவமா பேசிருக்கேன்னு உனக்கு தெரியல? அவர் கேட்ட கேள்விக்கு அமைதியா பதில் சொல்லிருந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் கூட எதிர்பார்த்தேன் நான் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்னு தாத்தா கிட்ட சொன்ன உடனே அவர் சந்தோஷப்படுவார்னு. ஆனா அப்படி இல்லையே. நீயே பார்த்தல, அவர் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு பாடுறதெல்லாம் என்ன ஒரு போதுன்னு கேக்குறாரு. இங்க பாரு, மியூசிக்ன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ப்ரொஃபஷன். இந்த விஷயம் உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் மத்தவங்களுக்கும் புரியுங்கிறது கஷ்டம் தானே. ஆனா இந்த வயசுல அவங்களோட கண்ணோட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்க பாரு, நீ உன்னோட எல்லா கவலையும் விட்டுட்டு உன் டார்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் பாரு, தாத்தாவே உனக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பரவாயில்லையே, நீ எப்பையில இருந்து இப்படி உன் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்ட? இவ்வளவு அறிவை நீ எந்த மூலையில மறைச்சு வச்சிருந்த? லாக்கர்லையா? சும்மா உனக்கு என்ன தெரியும் எனக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு? உனக்கு இவ்வளவு மூளை இருந்தா எதுக்காக ஆடிஷன் பத்தி வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லல? ஏய் விஸ்வா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். அப்படியா? சரியான நேரம். முதல்ல பொண்ணை பத்தி ஒத்துக்கிட்டதானே நான் என்ன பத்தி யோசிக்க முடியும். யோசி. வினய்கண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். விஸ்வா அவனோட சங்கீதத்துக்காக அவன் அவனோட நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். நான் வேண்டான்னு சொன்னாலும் லண்டன் போனான். அப்புறம் அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அவன் அவனோட வாழ்க்கையில 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா அவன் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மாலத்தியோட கனவு அவன் மேலதான் இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா. விஸ்வா இப்ப வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நல்லா யோசிச்சுதான்ப்பா வைக்கணும். அவன் சம்பாதிச்சுதான் ஹனிமூனுக்கு போவேன்னு எதுக்காக சொன்னான்னு தெரியல. எதுக்கு இப்படி பிரிச்சு பேசுறான்? திடீர்னு உங்களோடது என்னது? எதுக்கு பிரிச்சு? நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேசினதில்ல. அத்தா இங்க பாருங்க, அவன் ஏதோ கோவத்துல பேசினா அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நானே அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். சரிப்பா, நீ அவன்கிட்ட பேசிப்பாரு. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டா அது அவனுக்கு தான் நல்லது. மோகன், அந்த அம்மன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அந்த அம்மன் நம்மளை என்னைக்கு கைவிட மாட்டாங்கன்னு. ஆனா மோகன், ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. கரண் நமக்கு 3வது மனுஷன். இந்த வீடு ஏலம் போற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? அவன் சரியான நேரத்துக்கு வந்து இந்த வீட்டை வாங்கி அத நமக்கே கொடுத்துட்டான். ரொம்ப காலத்துக்கு முன்னால உன்னோட பெரிய அண்ணன் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காராம். ஒருவேளை மகேஷ் அப்படி உதவி பண்ணி இருந்தாலும் மகேஷ் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசி இருப்பான்ல. எது பொய் எது உண்மைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கேள்வி என்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு தாமா இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் ஏன் இவ்வளவு உதவி பண்ணணும்? ஒருவேளை மகேஷ் அண்ணன் அவங்க குடும்பத்துக்கு பண உதவி பண்ணி இருந்தாலும் அப்போ நம்ம அண்ணன் இறந்தப்போ அப்பவும் அவங்க குடும்பத்துல இருந்து நம்ம அண்ணனை பத்தி விசாரிக்க யாருமே வரலையே. அப்புறம் திடீர்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தடவை கரணை சந்திச்சே ஆகணும் மோகன். ஆமா, ரிஷிகேஷ்ல கரண் எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா? அது ஹோட்டல் ஹெரிட்டேஜ் இருக்கலாமா, அங்கதான் இருக்கான்.
நான் இன்னைக்கு அவனை நம்ம வீட்டுக்கு ராத்திரி சாப்பாடு கூப்பிடவா? அவன் இங்க வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அப்போ நமக்கு ஏதாவது உண்மை தெரியலாம்மா. சரி, நான் இங்க வந்தேன். என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒருவேளை நீங்க விஸ்வாவை நினைச்சு கவலையா இருக்கீங்களா? ஆமாம்மா, நான் விஸ்வாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் சங்கீதத்தை பத்தி எப்பெல்லாம் பேசுறானோ அப்பெல்லாம் வீட்டுல சண்டை தான் வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே மாமாக்கும் விஸ்வாக்கும் நடுவுல சுமூகமா தான் போயிட்டு இருக்கோம். எப்பவுமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதனால அவங்களுக்குள்ள சண்டை வர்றதை நான் விரும்பல. இல்லத்த, அப்படிலாம் எதுவும் இல்ல. விஸ்வா இப்ப முதல்ல விட மெச்சூர்ட் ஆயிட்டான், ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். அவனோட முடிவுல நம்ம நிச்சயமா இப்ப துணையா இருக்கணும்ல. நான் முழுசா நம்புறேன் அத்தை, அவன் நிச்சயமா ஜெயிப்பான். விஸ்வாக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்க போகுது. நீங்க வேணா பாருங்க அத்தை, அந்த நாள் தூரமா இல்ல. கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாம் விஸ்வாவை பாராட்ட போற நாள். தெரியலம்மா, என்னால அதை நம்ப முடியல. நான் எப்பதான் என் கண்ணால பார்க்க போறேனோ மாமா வந்து விஸ்வாவோட முதுகுல தட்டி கொடுத்து பாராட்டுறத. நீங்க நம்பிக்கை இருங்க அத்தை, அந்த நாள் கூடிய சீக்கிரமா வரும். கண்டிப்பா வரப்போகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, நான் சொல்றதை கேட்பியா அண்ணா, மாட்டியா? நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும், எந்த விஷயத்திலயுமே தாத்தா எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல. இதனால எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கு தெரியுமா? விஸ்வா, உன் கஷ்டமும் எனக்கு புரியுது. ஆனா நீ அவர் பக்கமும் இருந்து கொஞ்சம் யோசிக்கணும். அவரோட எமோஷனலை பத்தி யோசிச்சு பாரு. உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு உன்னை விட அவருக்கு தான் அதிகமான கவலை இருக்காது, தெரிஞ்சுக்கோ. விஸ்வா, தாத்தா கஷ்டப்படுறது உனக்காக தான். எனக்கு தெரியும்னா தாத்தா எனக்கு நல்லதான் நினைக்கிறார். ஆனா எப்போதுமே நல்லது செஞ்சதே இல்ல. அதை ஏன் பண்ணணும்? அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா தானே. ஆனா இப்ப நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விஸ்வா, நீயும் ஏதாவது சாதிச்சாகணும். அதுக்காக நீ உழைக்கணும். அப்பதான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். உண்மையா சொல்றேன், என்னோட ஆசை என்னன்னா, நான் ரோட்ல நடக்கும்போது அதோ விஸ்வாவோட அண்ணன் போறான் பாருன்னு எல்லாரும் சொல்லணும். அதான்டா என்னோட உண்மையான ஆசை. அதுக்காக நீ ஹனிமூனுக்கு போகாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஆனா என்ன புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதை கேளு. நீ போற ஹனிமூன் உனக்கு மட்டும் ஆனது கிடையாது. ஏன்னா இதுல மாலதிக்கும் பங்கு இருக்காத, புரிஞ்சுக்கோ. இப்போதான் நான் சொல்றதை கேளு. நான் புக் பண்ண டிக்கெட் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு நீ போகணும்னு ஆசைப்பட்டனா அப்போ உன் கூட பசங்க இருப்பாங்க. அது உன் இஷ்டம், நான் தடுக்க மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா நான் போறேன். அக்கா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா சிஸ்டர்ஸ்குள்ள மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன், உன்னையும் நீ மாதிரி. ஆனாக்கா, விஸ்வாவையும் மாமாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட எண்ணத்தையே நான் மாத்திக்கிட்டேன். உண்மைதான் மாலதி, உனக்கு தெரியுமா, விஸ்வாவை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய காம்படிஷன்ல அவன் கலந்துக்கிறான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவன் நிச்சயமா இதுல ஜெயிப்பான்னு. கண்டிப்பா. அக்கா, உனக்கு தெரியுமா, நானும் காம்படிஷன்ல. சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல, 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் யாரும் வரல. பெரியய்யா கூட வரல. சரி தருண், நீங்க போயிட்டு அத்தையும் பெரியம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. மலதி, நீ போயிட்டு தாத்தாவை கூட்டிட்டு வா. நான் விஸ்வாவையும் வினயும் கூட்டிட்டு வந்துட்டேன், சரியா? அக்கா, நீ இப்ப இந்த ஆட அந்த சிங்கம் இருக்கிற குகைக்கு அனுப்ப போறியா? மலதி, என்கிட்ட நடிக்கிறியா? ஒழுங்க போ, சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு. உள்ள வாமா.
தாத்தா கீழே வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. அம்மா மாலதி, நான் விஸ்வா கிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காமா? இல்ல தாத்தா, நான் என்னைக்குமே அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் விஸ்வாவும் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. அவன் உங்களை ரொம்பவே மதிக்கிறான் தாத்தா. நான் என்னோட பேரன் வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினைக்கிறேன். அவன் வெற்றி படிகளை ஏறி போறதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வினய் அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டானோ அதே மாதிரி விஸ்வா வாழ்க்கையும் அமையணும்னு நினைக்கிறேன். விஸ்வாவும் அப்படிதான் யோசிக்கிறான் தாத்தா. ஆனா அவன் டார்கெட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் அந்த டார்கெட்டை அடையறதுக்கான வழி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்கான். தாத்தா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். விஸ்வா எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கானோ, எந்த முடிவை அவனுக்காக அவன் எடுத்திருக்கானோ, ப்ளீஸ் நீங்க அவனுக்கு கை கொடுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அப்புறம் நீங்களே பாருங்க, அதை கண்டிப்பா அவன் நிறைவேற்றியே காட்டுவான். ஒரு நாள் நம்ம எல்லாரும் அவனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவான். அம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, விஸ்வா எந்த சங்கீத போட்டிக்கு போறானோ அதுல அவன் ஜெயிப்பான்னு நீ சொல்ற. கண்டிப்பா தாத்தா. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று நம்ம விஸ்வாவோட வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்குல்ல? பாட்டை கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. போயிட்டாரா? எஸ் சார். எப்போ? நான் நான் கரணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், நானும் உங்ககிட்ட மிஸ்டர் கரனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் 1 ஹவருக்கு முன்னாடி தான் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி போனாரு சார். ஓ, தேங்க்யூ. யூ வெல்கம் சார். விஸ்வா ப்ளீஸ். அனி, விஸ்வா, அது மாலதி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் பத்தி. இல்ல ஒண்ணு இல்லக்கா. ஏன் இப்படி மாட்டி விடுற விஸ்வா? என்னாச்சு? சீக்கிரம் சொல்ல என்கிட்ட. இல்லக்கா, இல்ல முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அடா இல்ல மாலதி, இதை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? வெரி பிக் இம்பார்ட்டன்ட் நியூஸ். விஸ்வா ப்ளீஸ். மாலதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சீக்கிரம் சொல்ல என்னன்னு. அனி, அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன்கிட்ட போலாமே. எல்லாரும் முன்னாடியும் ஓபன் பண்ணலாம் உங்க தங்கச்சியோட ரகசியத்தை. மாலதி, நீ மறுபடியும் என்ன பண்ண? நான் ஏதோ இவளை பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியதான் போதா? அண்ணன் எங்க இருக்காரு? அவரு பெரியம்மாவை பார்க்க போயிருக்காரு. பெரிய அம்மாவா? அத்தை, நீங்க எதுக்கு டின்னருக்கு வரல? இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்க. நான் உங்களுக்காக சாலட் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. ஆனா வினய், எனக்கு சுத்தமா பசியே இல்ல. இங்க பாருங்க அத்தை, விஸ்வா மாலதி கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சோ அதுக்காக தான் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. உண்மையா தப்பு என் மேலதான். அது வந்து அன்னைக்கு ஜீவிதா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அத்தை ப்ளீஸ், என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீங்க இப்படி கோவமா இருந்தீங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது அத்தை. எது எப்படி இருந்தாலும் நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். நீ அப்படி நடந்துக்கிட்டதுனால என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது. ஆனா அது இப்ப இல்ல. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட ரொம்ப நேரம் என்னால கோவத்தை காட்ட முடியுமா என்ன? தேங்க்யூ சோ மச் அத்தை. இந்த நாளை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். ஒரே கல்ல 2 மாங்கா. விஸ்வாவை எப்படியோ ஹனிமூன் போக சம்மதிக்க வச்சாச்சு. அதே நேரத்துல நீங்களும் என்ன மன்னிச்சீங்க. இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. மாம், அண்ணி நீங்களும் வாங்க.
இந்த நியூஸ சொல்றதால உங்க மைண்ட் மட்டும் இல்ல என்னெல்லாம் பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. மைண்ட் பிளாஸ்ட் ஆகுற அளவுக்கு அப்படி ஒரு பரபரப்பான நியூஸா? எஸ். ஆடிஷன்ல என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மாலதி? நீ அந்த ரகசியத்தை சொல்ல. அத்தை, அம்மா, அண்ணன் எல்லாருக்கும். சீக்கிரம் சொல்லுமா, என்ன விஷயம்? மாலதி ப்ளீஸ் சீக்கிரம் சொல்ல என்னாச்சுன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாலதி ப்ளீஸ். மாலதி ஓ ஸ்பீக்கர் ஆன் பண்ண. இல்லைன்னா இவங்க எல்லாரோட தலையும் வெடிச்சிட போகுது. சொல்லு. நான் என்ன சொல்றது, அது நான் விஸ்வா கூட ஆடிஷனுக்கு போனதே அவனுக்கு துணையா இருக்குதான். அக்கா உனக்கு தெரியுமா, அங்க நம்மளோட ஃபேவரட் சிங்கர்ஸ் நான் பார்த்தேன். ராஜதுரை அப்புறம் சுஜய் மேடம். நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு அவங்கள மீட் பண்ணணுங்கிறதுக்காகவே ஆடிஷனுக்கு பேர் கொடுத்து உள்ள போயிட்டேன். அப்புறம் சமாளிச்சு ஆடிஷனையும் முடிச்சிட்டேன். ஆனா 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 என்ன மாலதி? ஆனாக்கா அவங்க விஸ்வா கூட சேர்த்து என்னையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டீங்க. மாலதி எவ்வளவு அழகா பாடுவான்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதுல்ல. அங்க இவ ஜட்ஜஸ மீட் பண்ண தான் போனா, ஆனா செலக்ட் ஆயிட்டா. வெரி நைஸ். பாத்தியா மாலதி, நீ செலக்ட் ஆனத யாராலையும் நம்ப முடியல. விஸ்வா, என்னாலேயே இதை நம்ப முடியல. மத்தவங்க மட்டும் எப்படி நம்பிட போறாங்க? நீ திடீர்னு இவ்ளோ பெரிய வெடி வெடிச்சனா எல்லாருக்கும் இப்படித்தானே இருக்கும். மாலதி, நீங்க சிங்கரா? என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ கா. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்மா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்கம்மா. வாவ், என்னால இதை நம்பவே முடியல. நம்ம வீட்டுக்குள்ளேயே 2 சிங்கர்ஸ் இருக்காங்களே. புருஷன் வெர்சஸ் பொண்டாட்டி, அட்டகாசம். அத்தை, இன்னொரு பார்ட்டி வச்சிரலாமா? உண்மைதான். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல செலக்ட் ஆயிருக்கீங்க. விஸ்வா, உனக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, ஒரு சிங்கிங் பார்ட்னரும் கிடைச்சிருக்கான். Congratulations both of you. Thank you தா. Thank you பெரியமா. அப்புறம் விஸ்வா, நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்போ? ஏன்னா நாங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கலாம்ல. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த ரவுண்ட் இருக்கு. கண்டிப்பா வின் பண்ணிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஸ்வா, நீ இத பத்தி கவலைப்படாத. காம்படிஷனை பத்தி எப்பவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். முதல்ல ஹனிமூன் போறதுக்கு தயாராகுங்க, ஓகே? மாலதி, ஓ மும்பை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏன் மும்பையை செலக்ட் பண்ணேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். Of course மாமா. இப்போ கிளம்பலாமா? ரொம்ப டைம் ஆச்சு. அவங்க ரூம்ல போய் தூங்கலாம். ஓகே, குட் நைட் அத்தா. Good night. குட் நைட் மா. Good பை. night, அக்கா. குட் நைட். குட் நைட் மா. குட் நைட் பா. அண்ணே, விஸ்வாவும் மாலத்தியும் ஒரே காம்படிஷனில் கலந்துக்கிட்டு போட்டியாளர்களாக ஜெயிக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா சரிதான். 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. கடவுள் அவங்க 2 பேரும் என்னைக்குமே சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு வசந்தி? இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்?
இந்த காம்படிஷன் ஸ்டேஜோடு முடிஞ்சிடும்னு நம்புவோம். அவங்க லைஃப்குள்ள இந்த காம்படிஷன் நுழையக்கூடாது. இந்த காம்படிஷனோட விளைவு என்னவா இருக்கும்? விஸ்வா மாலத்தியோட சொந்த வாழ்க்கைக்குள்ள இதால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.